அதே போல நீங்க அல்லாஹு தாலா கூட கேள்விகள் கேட்பானே, ஹதீஸ்ல வந்திருக்குதுல, அதுக்காண்டி இறைவனுக்கு ஞானம் இல்லை என்பதால் தான் கேட்கிறான்னு சொல்லுவீங்களா நீங்க? நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். இறைவன் விசாரணைக்காக செய்யறான்னு தான் சொல்லுவோம். ஆனா உங்களுடைய கருத்து பெறான்னு பார்த்தா இறைவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லியிருக்க போல தெரியுதா? இப்ப சல்லாசன் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருது. அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் நாளை மறுமையில, நீ இப்படி செஞ்சியா, நீ இப்படி செஞ்சியா. யாராவது ஒரு நாத்தியவாதி வந்தான், இதுல இருந்து என்ன புரிய தெரியுமில்ல, இறைவனுக்கு தெரியாதுங்க நம்ம செய்யறதெல்லாம். அதனால தாங்க அல்லாஹ் இவங்களெல்லாம் கேட்கறான், அது செஞ்சியா அது செஞ்சாலும் ஒரு நாத்தியவாதி கேட்கிறாரு, சரியாயிருமா அது? அதே போல மலக்குமார்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் காலையிலும் மாலையிலும் இறங்குறாங்க, இந்த அடியார்கள் என்ன செய்யறாங்கிறது அல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி இப்படின்னு. அப்ப அல்லாஹ்வே கேள்வி கேட்கறான், அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கறான். கைஃப தரக்தும் இபாதி, என்னோட அடியார்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க? அப்ப இவங்க சொல்லுவாங்க, தஸ்பீ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திக்ர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. புகாரில் இருக்குதா இதெல்லாம்? அப்ப அதான் ஒரு நாத்திகவாதி, பாத்தீங்களா, இறைவன் இறைவன்கிறீங்களே, அந்த இறைவனுக்கு என்னங்க, இந்த உலகத்தில் ஒரு அடியார் செய்வதை கூட இறைவனுக்கு தெரியலைங்க, ஆள் அனுப்பிட்டு தானங்க பார்த்துக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், அவன் கேட்கறாங்கிறாரு. உடனே நாத்திகவாதி சொல்ற சரிம்பியல, இந்த அதிசயம் தான் ஆதாரமா அவர் எடுப்பாரு. சரியா? இறைவன் ஒரு முறைக்கா ஒரு கேள்வியை கேட்பான். இது எல்லாத்திலும் உண்டு. நாம் செய்கின்ற எல்லாமே தெரியுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களே, என் உம்மத்தில் இருக்கக்கூடிய உம்மத்தில் செய்யக்கூடிய எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. ஹசனுஹா வசையுஹா, அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். அதுக்கு ஒரு உதாரணம் தர்றாங்க. நல்லதுக்கு உதாரணம் தெரியுமில்ல, ஒரு நாள் நடந்துக்கிட்டு போறாரு, அப்போ பாதையில் ஒரு இடையில் இருக்கிற பொருள் கிடக்குது, அதை அகற்றிட்டு போறாரு, அதுவும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம செஞ்சா கூட நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆளு எச்சலை துப்பி அதை எடுத்து சுத்தம் பண்ணார் பள்ளியாசல்ல, அதுவும் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டதுங்கிறாங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஒரு ஆள் நல்லே செஞ்சாலும் எல்லாம் அடங்கி போச்சுலங்க இது. அப்புறம் தனித்தனியாக அங்கே சொல்லணும். உலக நடைமுறைக்கு ஒவ்வொன்றும் உண்டு. இப்போ நீதிபதி ஒரு இடத்துல உட்காண்டாருன்னு சொன்னாக்கா அவர் தெரிந்தாலும் கூட கேட்க முறைப்படி கேள்வி கேட்பார். அதே போல ஒரு தந்தை தனையண்ட போகக்கூட இடத்துக்கு போயிருப்பான், அவனை கூப்பிடுவார், தெரிஞ்சிருக்கவன் எங்க போயிட்டு வந்தாண்டு கண்டிக்கிறாரு. அப்போ என்ன தெரியுமா சொல்லாரு, எங்கடா போனேன் அப்படிம்பாரு. அதுக்கு தெரியலன்னு அர்த்தமா? அப்படி உரிய முறையில் விசாரிக்கிறாரு. இப்படி யதார்த்தத்துக்கு வாங்க, அதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறது ஆனால் தெரியாது. அப்ப மற்ற ஹதீஸ் எல்லாம் அடிபட்டு போத, எல்லாம் எனக்கு எடுத்து காமிக்கப்பட்டு விட்டது, என் உம்மத்தினுடைய எல்லாம் செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு அல்லாஹ் தஆலா காமிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இங்க கூட தெரிந்தாலும் கூட, அதை உங்களுக்கு சொல்ல வர்றேன், எல்லாம் தெரிந்தது என்றாலும் கூட இறைவன் இறைவன் தான், நபி நபி தான். ஏன் இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் அது எல்லைக்கு உட்பட்டதா எல்லைக்கு அப்பாற்பட்டதா? எல்லைக்கு உட்பட்டது. இறைவனுடைய எல்லைக்கு கொண்டு போகணும் சொல்லவே முடியாது. ஏன்? இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், இறைவனுக்கு எல்லையே இல்லை. எல்லைன்னு ஒன்று வகுத்தாத